இன்னைக்கு காலைல தூங்கின்னு சொன்னேன். இந்த பக்கத்து வீடு இடிஞ்சு விழுந்து இந்த இடம்லாம் பயங்கர ஓடு மண்ணுமா கிடந்துச்சு, கல் மண்ணுமா கிடந்துச்சு. அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு 11:45க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த சைக்கிளும் அதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி புல்லெல்லாம் பிடிங்கி இவ்வளோ அசிங்கமாக கிடந்துச்சு. எல்லாம் க்ளீனிங் வேலை ஃபுல்லாக நீங்கள் நடந்தது. இந்த சைக்கிள் வந்து அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்படி புல் பூண்டுலாம் முளைக்காமல் அதெல்லாம் க்ளீன் பண்ணி பிடிக்கும்போது பயமெல்லாம் நடமாடலாம். இன்றைக்கி இந்த வேலைலாம் செஞ்சுருக்கோம். ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து செடியாக முளைச்சி இந்த சுவரில் இந்த கேரளாவில் வந்து ஃபுல்லாக அந்த சுவரில் கூட ஃபுல்லாக செடி முளைக்கும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதையும் பிடுங்கணும். இந்த முளைச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதோ இந்த சைடு ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்து கிடந்தது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எப்படா அந்த இடத்த க்ளீன் பண்ண போகிறோம்னு ஒரே மலைப்பாக இருந்தது. ஆனால் மடன்னு இந்த ஓடை ஃபுல்லாக தூக்கி தூக்கி போட்டாச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் வீசி எரிஞ்சோம், அந்த பக்கம் அந்த கட்டை எல்லாம் தூக்கி போட்டாச்சு. இன்னும் இந்த மண் கட்டிலாம் மண் சுவர் எப்போ இடிஞ்சு விழப்போன்னு தெரியல. இது பக்கத்துலேயே போகக்கூடாதுன்னு முடிஞ்சு. ஏன்னா விழுந்து நமக்கு உயிருக்கு ஆபத்து தான். இந்த ஓடு விழுந்ததே நைட்டு விழப்போய் தான் கொஞ்சம் யாருக்கும் வந்து சேதாரம் இல்லாமல் தப்பிச்சிச்சு. பகலைன்னா யாருனாலும் இந்த பக்கம் சுவரோட்டு நடக்கும். மடம் இந்த கட்டெல்லாம் விழுந்து எதிர்பார்க்காது. அந்தளவுக்கு இவ்வளோ பயமாக இருக்குன்னு நினைக்கல. ஓடுனா சும்மா கம்மியாக இருக்கு நினச்சா மடமெல்லாம் விழுந்து இந்த இடம் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருச்சு. அப்படியே ஃபுல்லாக மரத்துக்கு கீழே இறங்கக்கு இடம் கிடையாது. வாசப்படில் ஃபுல்லாக இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. காலையில் இந்த இடம் இருந்தது, நான் வீடியோ எடுத்து போடும்போது அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா. இனி நடக்கும்போதும் இந்த பக்கம் நடக்கும்போதும் பார்த்து தான் நடக்கணும். இந்த சுவர் ஓரமாக நடக்கக்கூடாது. நடந்து வச்சுங்களேன், இந்த மண் சுவர் எப்போ வேணால் மண்டையில் விழுவும். இவ்வளோ தூரம் தள்ளி கேப்பிட்டு தான் நடக்கணும். அப்படி தான் நினச்சிருக்கேன். இத்தனைக்கும் வந்து நேற்று வந்து ரொம்ப மழைலாம் கிடையாது. இங்கே திருவனந்தபுரத்தில் லைட்டாக தூரல் தான் போடுச்சு. இப்போ க்ளீனாக வந்து புல்லெல்லாம் பிடிங்கி போட்டுருக்கேன்னா இன்னும் அடுத்து ஒரு 10 நாள் அந்த இடத்துல எப்படி பாருங்களேன். இந்த சைடில் ஃபுல்லாக செடி முளைச்சிடும். ஃபுல்லாக முளைச்சிடும். போகிற புல், அந்த புல், அருவம் புல் அதிகமாக முளைச்சிடும். நல்ல வேலை அந்த ஓடு ஃபுல்லாக விழுந்து க்ளீன் பண்ணி ஒரு பெரிய வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் அதுக்கடுத்து வந்து இந்த காரைக்கட்டிலாம் எப்போ விழுந்துடல, இந்த மண் சுவரில் எப்போ இடிஞ்சு விழுந்துடல. அது கொஞ்சம் பயம்தான்.